ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ப்ரான் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 2 தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கரலாம். அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வச்சு, அதாவது அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரான் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 550 கிராம்ஸ் ப்ரான் எடுத்திருக்கேன், அதாவது 550 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரானில் வந்து இந்த மாதிரி பின்னாடி நரம்பெல்லாம் இருக்கும், அந்த கருப்பாக இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் கழுவி மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து கொஞ்சம் நேரம் ஆயில்லையே வந்து அந்த ப்ரானை வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து 1 நிமிஷம் இந்த மாதிரி நான் வந்து ஆயில்லையே வச்சு அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். இப்போது நான் வந்து தக்காளி அரைச்சேன் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் உள்ள தண்ணியை நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் இருக்கும், இதை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ப்ரான் வந்து எப்போவுமே ரொம்ப வேக விடக்கூடாது, ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்காக நம்ம வந்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருந்துருக்கலாம். ப்ரான் வேக வைக்கையில் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது, இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கிரேவினஸ் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த ப்ரான் கிரேவி வந்து நல்லா சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி, தோசை, ப்ரெட்டு இந்த மாதிரி இதுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், ப்ரான் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.